Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுலாம் போடுற கான்டென்ட், அதாவது அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் நம்மளுடைய லா சப்ஜெக்டை வந்து ஈஸியாக தெரிஞ்சு கொள்ள முடியும். உடனுக்குடன் வந்து உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றும் வியூவர்ஸ் வந்து சோசியல் மீடியா, அதாவது வாட்ஸ்அப் குரூப்ஸில் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் இதை மாதிரியான குரூப்ஸில் வந்து தளங்களில் பகிரவும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் இதனுடைய சப்ஜெக்டை வந்து இன்றைக்கி நம்ம வந்து விளக்கி சொல்ல போகிறோம். இதை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற போது வாட்ஸ்அப்பில் இருக்கிற சாட்ஸ், வாட்ஸ்அப் ரெக்கார்ட்ஸ், இமெயிலில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ், அடுத்தது சிசிடிவி கேமரா காட்சிகள், பதிவு காட்சிகள், ஆடியோ, வீடியோ, இது அனைத்துமே வந்து அடங்கும். மற்றும் சில விஷயங்களில் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது ஒன்றா உண்டு. அனைத்தும் இது வந்து நீதிமன்றத்தில் சாட்சியமாக ஆகுமா? அப்படி ஆகும் அப்படின்னா எந்த சட்டத்தின் கீழே வந்து இந்த சாட்சியங்கள் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படும்? எப்படி இந்த சாட்சியங்கள், அதாவது இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸை வந்து தாக்கல் பண்ணுவது அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஐடி ஆக்டின் கீழே தான் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 செக்ஷன் 21T அப்படிங்கிற பிரிவில், அதாவது செக்ஷனில் தான் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மற்றும் பழைய செக்ஷன், அதாவது இப்போ அந்த செக்ஷன் கிடையாது, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 அப்படிங்கிற சாட்சிய சட்டம் செக்ஷன் 3லையும் வந்து அது வந்து வருது. அதற்கு பதிலாக தான் இப்போ பிஎஸ்ஏ சட்டம் 2023 வந்து வந்திருக்கு. அந்த செக்ஷன் இப்போ நடைமுறையில் இருக்குது. அந்த சட்டம், அந்த செக்ஷன், அதில் வர செக்ஷன் வந்து 21E அப்படிங்கிற செக்ஷன். இந்த செக்ஷனும் வந்து இதனுடன் வந்து இணைந்து வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள காலத்தில் எந்த வழக்கெடுத்தாலும் வந்து டிஜிட்டல் யுகமாக தான் இருக்குது. டிஜிட்டல் யுகத்தில் உள்ள எவிடன்ஸை வந்து தாக்கல் பண்ண இல்லாத எந்த வழக்கும் கிடையாது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் வந்து நடைபெறும் பெரும்பாலான குற்றவியல் மற்றும் பார்த்திங்கன்னா உரிமையல், அதாவது கிரிமினல் மற்றும் சிவில் வழக்கு வந்து மின்னணு பதிவு, அதாவது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு வந்து அந்த எவிடன்ஸ் வந்து மிக முக்கியமான ஆதாரமாக வந்து மாறி இருக்கு இந்த யுகத்தில். அதாவது மொபைல் ஃபோனில் இருக்கிற எவிடன்ஸாக இருக்கலாம், கணினியில் இருக்கிற ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம், மின்னஞ்சல் மூலமாக இருக்கிற ஒரு எவிடன்ஸாக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் இருக்கிறது, சிசிடிவி கேமரா பதிவு, சமூக ஊடகங்களில் பதிவாகிறது எவிடன்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் உள்ளிட்ட டிஜிட்டல் தளங்களில் உருவாகும் தகவல் அனைத்துமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணையில் முக்கிய ஒரு எவிடன்ஸாக வந்து பங்கு வகிக்குது. நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு, வழக்கு வெற்றி பெறுவதற்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த மின்னணு ஆதாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்ட அங்கீகாரம் வந்து வழங்குவது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000. இந்த சட்டம் ஐடி இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்தது இந்திய சாட்சிய சட்டம், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. இந்த சட்டம் வந்து இப்போ இல்லை. அதற்கு மாற்றாக தற்போது வந்து அமலில் உள்ளது என்ன சட்டம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ சட்டம் 2023 அப்படிங்கிறதும் வந்து இதற்கு தக்கவாறு இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவ் இருக்குது. இப்போ தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 வந்து பிரிவு 21T2 சப்செக்ஷன் 1, அதில் உட்பிரிவு Tல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு படி எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்னு என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா மின்னணு பதிவு அப்படிங்கிறது என்பது பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு வடிவில் உருவாக்கப்பட்ட, இல்லைன்னா சேமிக்கப்பட்ட, இல்லைன்னா பெறப்பட்ட, இல்லைன்னா அனுப்பப்பட்ட தரவு, டேட்டா, பதிவு, ரெக்கார்டு, படம், இமேஜ், ஒளி, சவுண்ட், மைக்ரோஃபிலிம் மற்றும் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மைக்ரோஃபெஞ்ச் ஆகிய அனைத்துமே வந்து
குறிக்குது. இதெல்லாம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணுது இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 2 சப்செக்ஷன் 1 அதில் டி வந்து சொல்லுது. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இமெயில், எஸ்எம்எஸ் வழியாக வர்றது, வாட்ஸ்அப் சாட் மூலயமா வர்றது, ஃபேஸ்புக் மூலமாக இன்ஸ்டாகிராம், எக்ஸ் அதாவது ட்விட்டர் பதிவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங், வீடியோ ரெக்கார்டிங், சிசிடிவி ஃபுட்டேஜு, பிடிஎஃப், வேர்டு, எக்ஸெல்லு அனைத்துமே வரும். ஹார்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு, மெமரி கார்டில் பதிவாகிறது, மொபைல் ஃபோன் டேட்டா பதிவாகிறது, இது அனைத்துமே சட்டப்படி எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படிங்கிறத வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து உறுதி பண்ணுது. இவை அது பார்த்தீங்கன்னா அனைத்தும் சட்டப்படி எலக்ட்ரானிக் ரெக்கார்டு ஆகும். இப்போ இந்திய சாட்சிய சட்டம் பழைய சட்டம் 1872 பிரிவு 3 இது இப்போ இந்த சட்டம் கிடையாது. இருந்தாலும் நம்ம அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சட்டம் வந்து எவிடன்ஸ் அதாவது சாட்சியம் அப்படிங்கிறது 2 வகைகளாக பிரிக்குது. அதாவது வாய்மொழி சாட்சியம் ஓரல் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றத்தில் சாட்சிகள் வந்து வழங்கும் வாக்குமூலங்களை ஓரல் எவிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதா ஆவண சாட்சியம் அதாவது டாக்குமெண்டரி எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்றத்தில் பார்வைக்காக தாக்கல் செய்யப்படும் அனைத்து ஆவணங்களும் எழுத்துப்பூர்வமான ஆவணங்களும் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் வருது. இப்போ அந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக வர சட்டம் தான் வந்து பிஎஸ்ஏ சட்டம் இப்போ அமலில் இருக்கிறது 2023. இது என்ன சொல்லுது? பிரிவு 2 சப்செக்ஷன் 1 அதில் என்ன சொல்லுதுன்னா புதிய சட்டம் இது. இந்த புதிய சட்டம் வந்து டிஜிட்டல் காலத்தில் இப்போ டிஜிட்டல் காலம் நடக்கிறதுனால டிஜிட்டல் காலத்துக்கு ஏற்ப மேலும் வந்து மெருகேற்றி விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா வாய்மொழி சாட்சியம் அப்படிங்கிறது என்னன்னு விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நேரில் வழங்கப்படும் வாக்குமூலங்களுடன் மின்னணு வழியில் வழங்கப்படும் வாக்குமூலங்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் மின்னணு அப்படிங்கிற வார்த்தை இல்லை, இதில் சேர்த்துருக்காங்க. ஆவண சாட்சியம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறீங்கன்னா எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் கிடையாது, டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் என்பதும் வெளிப்படையாக சேர்க்கப்பட்டிருக்கு இதில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்ஏ சட்டம் தான் இது 2023 மின்னணு ஆதாரங்கள் அப்படிங்கிறது பிரிவு 61 முதல் 63 வரை சொல்லுது. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மின்னணு மற்றும் டிஜிட்டல் பதிவுகள் வந்து நீதிமன்றத்தில் எந்த சூழ்நிலையில் ஏற்கப்படும் என்பதை விளக்குது. அதாவது மின்னணு மற்றும் டிஜிட்டல் பதிவுக்கு நீதிமன்றத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. எப்படி வந்து அதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத பிரிவு 61 63 வரைக்கும் இருக்கிற செக்ஷன் வந்து விளக்குது. அது என்ன சட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம், பிஎஸ்ஏ 2023. அந்த பிரிவு 63 நாள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சான்றிதழ் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் ஒரு மின்னணு ஆதாரம் டிஜிட்டல் ஆதாரம் கொடுக்குறீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும், வழங்கப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையை பற்றி அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அது யார்கிட்ட இருந்து பெறப்படுகிறதோ அந்த மின்னணு ஆதாரம் அவங்களுடைய அஃபிடவிட்டை வந்து சர்டிஃபிகேட் மாதிரி அஃபிடவிட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணணும். இது சம்மந்தமான முக்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அன்வர் பிவி வர்சஸ் பிகே பஷீர் அப்படிங்கிற வழக்கு 2014 உத்தரவானது. 10வது புத்தகத்தில் எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேஸ் பேஜ் நம்பர் 473 சுருக்கமாக நம்ம சொல்கிறோம். என்ன சொல்லியிருக்குன்னா இந்த தீர்ப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு பதிவு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் ஏற்கப்பட வேண்டும்னா அப்போ வந்து அமலில் இருந்த இந்திய சாட்சி சட்டம் 1972 பிரிவு 65B படி நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்போ அடுத்து வந்து அர்ஜுன் வெர்சஸ் கைலாஸ் அப்படிங்கிற வழக்கு 2020 வந்த வழக்கு. புத்தகம் 7வது புத்தகத்தில் எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேசஸில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது. அன்வர் பிவி அப்படிங்கிற தீர்ப்பு இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னாலும் அந்த தீர்ப்பை உறுதி செஞ்சு மின்னணு ஆதாரங்களில் ஏற்கணும் அப்படின்னா ஏற்புடையதாக இருந்தால் அட்மிசபிலிட்டின்னா சான்றிதழ், அதாவது அட்மிசபிலிட்டி சான்றிதழ் வந்து
நடைமுறையில் சப்மிட் பண்ண வேண்டியது முக்கியத்துவமானது அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்து வலியுறுத்தி இந்த தீர்ப்பு வந்து சொல்லுது. அடுத்து டொமாசோ ப்ரூனோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற வழக்கு 2015 வந்த வழக்கு. 7வது புத்தகம் எஸ்சிசி சுப்ரீம் கோர்ட் கேசஸில் 178 பேஜ் வந்து என்ன சொல்லுதுன்னா, சிசிடிவி போன்ற மின்னணு ஆதாரங்களை வந்து விசாரணை அமைப்புகள் சேகரித்து நீதிமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னும், அவற்றை வந்து தவிர்ப்பது வழக்கின் நம்பகத்தன்மையை பாதிக்கக்கூடும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் குறிப்பிடுது. இப்போ அடுத்து சட்ட ரீதியான நிலைகள், அதாவது கொள்கை வேண்டியவை என்ன அப்படின்னா, சட்ட ரீதியாக நிலை கொள்ள வேண்டியது என்னன்னா, வாட்ஸ்அப் சாட் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஒன்று, இமெயில் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், சிசிடிவி ஃபுட்டேஜும் ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், ஆடியோ ரெக்கார்டிங் ஆகிறது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், வீடியோ ரெக்கார்டிங் ஆகிறது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், மொபைல் ஃபோன் டேட்டா ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ், மெமரி கார்டு, இதெல்லாம் வந்து உள்ளிட்ட தரவுகள்லாம் வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்டு தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சட்ட பாடமாக இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது வெறும் டிஜிட்டல் கோப்பு மட்டும் இல்லை, அது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஆவண சாட்சியம் சட்டத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மின்னணு பதிவு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதால் மட்டும் அது தானாக சாட்சியாக ஏற்கப்படாது அப்படிங்கிறதும், அதன் நம்பகத்தன்மை, அதாவது ஆதென்டிசிட்டி மற்றும் பார்த்தீங்கன்னா ஏற்பத்தகு அட்மிசபிலிட்டி ஆகியவை வந்து பிஎஸ்ஏ சட்டம் 2023 தொடர்புடைய விதிமுறைகளின்படி நிரூபிக்கப்படணும். அதாவது சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அஃபிடவிட்டா அப்படின்னு வந்து சொல்லுது. டிஜிட்டல் காலத்தில் வந்து உரிமையை பாதுகாக்க மின்னணு ஆதாரங்களை சட்டப்பூர்வ மதிப்பை வந்து அறிந்து கொள்வது ஒவ்வொருடைய குடிமகனுடைய அவசியம். டிஜிட்டல் ரெக்கார்டிங், எலக்ட்ரானிக்கல் ரெக்கார்டு வந்து ஒரு வழக்கினுடைய தீர்ப்பை வந்து நிர்ணயிக்க செய்யக்கூடியதாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம லீகல் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து போடுற கான்டென்ட், அதாவது அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் ரீச் ஆகும். நீங்கள் நம்ம சட்டத்தை வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் தெரிந்து கொள்வார்கள். அனைவரும் சட்டம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், அது பெரும் பலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.